வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய ஷிஃப்ட்டு காரை வாங்கலாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பார்த்துட்ருக்க வண்டியோட மாடல் 2014 ஷிஃப்ட் டிசைர் VDI. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1200cc வித் 4 சிலிண்டர் என்ஜினோட வருது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைர் வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த வண்டியோட கியர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும் இந்த வண்டி. இந்த வண்டியோட அவுட்லுக் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் நண்பர்களே. இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கீழே ஃபாக்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்டர்னலாக போட்டது தான். கம்பெனியில் VDI ஆப்ஷனில் ஃபாக்லாம் வராது. ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் தான் வரும் உங்களுக்கு. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் இந்த இதில் வராது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்டர்னலாக போட்டது தான். டயர் சைஸை பார்த்தீங்கன்னா 165/80 R14 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ZDI ZXIயில் வந்து பார்த்தீங்கன்னா R15 கொடுத்துருப்பாங்க. சைடு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா சைடு மிரர்லேயே உங்களுக்கு வந்து இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இது VDI ஆப்ஷன்லேருந்தே உங்களுக்கு வந்துடுது. டோர் ஹேண்டில்லாம் உங்களுக்கு வந்து காரோட கலருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸாக போட்டிருக்காங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்தோம்னா 320 லிட்டர் இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான லக்கேஜாக இதை வந்து நல்லாவே கேரி பண்ணிட்டு போகலாம். லாங் ட்ராவலுக்கு இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா 4 சூட்கேஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே லிஃப்ட் பண்ணி நம்மளுக்கு வைக்கலாம். போட்டுக்கு தேவையான லைட்டும் இந்த இதில் டாப்பில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா DDIS இன்ஜின் K12 சீரியஸ் இன்ஜின் தான் இதில் வந்து நம்மளுக்கு இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட இன்டீரியரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டோரில் பார்க்கலாம். டிரைவர் சைடு டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் விண்டோ பவர் விண்டோ. டிரைவர் சைடில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்டாப் அப் டவுன் கொடுத்துருக்காங்க. அதே போல் சைடு மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோல்டு கிடையாது. அதே போல் வந்து சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. காயின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது VDI ஆப்ஷன்றதுனால ஸ்டியரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எதுவுமே கொடுக்கல. கிளைமேட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா மேனுவல் தான், ஆட்டோமேட்டிக் கிடையாது. இதுவே வந்து ZDIயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். மியூசிக் சிஸ்டம் உங்களுக்கு வந்துடும். மியூசிக் சிஸ்டம் கம்பெனி இன்பில்ட்லேயே VDI ஆப்ஷன்லேருந்தே உங்களுக்கு வந்துடும். இது LDI LXIயில் வந்து வராது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஷிஃப்ட் டிசைர்ன்றதுனால உங்களுக்கு வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இதில் வராது. போல் எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா டோர்லேயும் பார்த்தீங்கன்னா மிரர் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. காயின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. எல்லா டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா மொபைல் வச்சுக்கலாம், வேலட்ஸ் வச்சுக்கலாம். இது அந்த ஏரியா யூஸ் ஆகும். அடுத்தது வந்து க்ளவ் பாஸ் பார்க்கலாம். க்ளவ் பாஸ் பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் AC நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுங்க. டிசைரை பொறுத்த வரைக்கும் கிளாஸ்டரை பற்றி பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா RPM மீட்டரும், ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டரும் கொடுத்துருக்காங்க. MIDயில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் மீட்டரு, ரேஞ்சு, டைமு இது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் ஆகும். அப்புறம் ஆவரேஜும் உங்களுக்கு காட்டும். இந்த வண்டியோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 16 to 17, லாங்கில் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 19 வரைக்கும் கொடுக்கும் இந்த வண்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி டிரைவர் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். பேக் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட் உள்ளவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குமான்றது தெரியல. மினிமம் ஒரு 5 ஃபீட் 5 இன்ச் இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். தாராளமாகவே ஒரு 3 பேர் உட்காரலாம். சென்ட்ரலில் உள்ளவங்களுக்கு இங்கே ஒரு ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது, ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சேஃப்டி ஃபியூச்சர் பற்றி பார்த்தோம்னா ஏர் பேக் இந்த வண்டியில் வராது. 4 பேசஞ்சருக்கும் சீட் பெல்ட் வந்துடும். சென்டர் லாக் சிஸ்டம், சீட் பெல்ட் வார்னிங், இந்த மாதிரி சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் இந்த வண்டியில் இருக்கும். அடுத்தது இந்த வண்டியோட டிரைவிங் கம்ஃபர்ட்டு, வண்டியோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம அதை பற்றி பேசலாம். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாவே இன்ஜின் நாய்ஸே இருக்காதுங்க. இது ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின்றதுனால வண்டி சவுண்ட் ப்ரூஃபும் நல்லா கொடுத்துருக்காங்க. இன்ஜின் நாய்ஸும் உங்களுக்கு வந்து கேபினில் வராது. உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்குள்ளே கியர் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாப்புலே தெரியாதுங்க, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 74 bhp பவரையும் 190 mm டார்க்கையும் கொடுக்குது. இது ஒரு BS4 இன்ஜினு. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 mm. வண்டியில் நீங்கள் ஒரு 6 பேர்லாம் உட்காந்திங்கன்னா வண்டி ஸ்பீட் பிரேக்கர்லாம் போனீங்கன்னா லைட்டாக அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வண்டியில் ரியர் AC வெண்ட்லாம் கிடையாது. பேக் சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ரெஸ்ட் வந்துடும்.
ஆம்ரெஸ்ட்டும் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ஷிஃப்ட்டு டிசைர் செகண்ட் ஜென்ரேஷன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வண்டியோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், நல்ல மைலேஜ் கிடைக்கும், ரீசேல் வேல்யூ இந்த வண்டிக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மி, வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸும் கம்மியாக கிடைக்கும் நம்மளுக்கு வெளியில் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.